ஹீரோனால தான் இவ்வளவும் நடக்குது அப்டின்ட்டு ஹீரோவோட எக்ஸ் கிட்ட அவங்க அண்ணன் போய் சொல்லுவான். இவன் ஊருக்கு வந்ததுலேருந்து தான் நம்மள பழி வாங்கணும்னு ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கான். நானும் உங்க அப்பாவும் எவ்வளோ ஊர் ஊரா திரிஞ்சோம். சொந்த வீட விட்டு வேற வேற எங்கெங்கேயோ போய் இருந்தோம். ஆனாலும் புடிச்சு இப்ப பாரு அப்பாவே நம்மகிட்ட இல்லாத மாதிரி பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் இவன் பிளான் பண்ணி தான் சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டோனே, அவங்க எக்ஸோட ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாருன்னா, இதுக்கு மேல நம்ம அவன்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடாது அப்டின்ட்டு ஐஏஎஸ் ஆஃபீசர் கிட்ட போய் சொல்லுவான். சார் நான் என் வேலைய ரிசைன் பண்றேன். இனிமே நான் உங்க கிட்ட ஒர்க் பண்றதா இல்ல அப்டின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோனே, "நீங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கனால என் ஃபேமிலிக்கு தான் ப்ராப்ளம். ஸோ நான் உங்ககிட்ட வேலை செய்யணும்னு எனக்கு எதுவுமே தோணல. நான் இனிமே பண்ண மாட்டேன்னோனே" அவரு என்ன சொல்லுவாருன்னா, "பரவால்ல நீ என்கிட்ட ஒர்க் பண்ணாத. நீ வந்து ஜெயிலுக்கு போ. அங்க போய் இன்சார்ஜா ஒர்க் பண்ணு" அப்படின்ட்டு அங்க அனுப்பி விட்டுர்றாரு. ஸோ அங்க போன உடனே ஒரு கேஸ் அவரு அட்டெண்ட் பண்றாரு. ஸோ அந்த கேஸ் வந்து இல்லீகல் தான். ஸோ அங்க இருக்கிறவன் வந்து பிளான் பண்ணி தான் வந்திருப்பான். பட் இவருக்கு பாவம் தெரியாது. அவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பை ஃபுல்லா பிளாக் மணி கொண்டு வந்து இவருகிட்ட கேஸ் பேசிட்டே இருப்பாரு. பட் அப்பவும் இந்த ஆஃபீசர் என்ன சொல்வாருன்னா, "உன் பேக்க எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போன்னு" சொல்லிட்டே இருப்பாரு. "இல்ல சார் நீங்க தானே பேக் கேட்டீங்க. நீங்க தானே மணி கேட்டீங்க ஒரு கேஸுக்கு. இப்ப வேணாம் வேணாம்னு ஏன் சொல்றீங்கன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த டைம் வந்து ஆஃபீசர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. பிளஸ் ஃப்ரெஷ் மீடியாலாம் வந்து அவர கவர் பண்ணி, "நீங்க இதுதான் பண்ணிட்டே இருக்கீங்களா? இவ்வளோ தான் கேஷ் வாங்குறீங்களா? இப்படி தான் இல்லீகலா ஒர்க் பண்ணுவீங்களா?" அப்படின்ட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ கூட இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் கூட, "ஆமா சார் இவ வந்த நாள்லேருந்து லஞ்சம் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கான்ட்டு" அவர் மேல பழியும் போட்டு அவரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஹீரோயினி பார்த்த உடனே அவளுக்கு மனசே தாங்காது. ஸோ அவங்க அண்ணன்கிட்ட போய் சொல்லுவா, "இந்த மாதிரி பாருண்ணா, ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு இருக்கு. அவரு அப்படியாப்பட்ட ஆளே கிடையாது. அவரு கூட இப்படி நடந்துட்டு இருக்கே." உடனே அவங்க அண்ணன் என்ன பண்ண போறான்னா, இதுக்கெல்லாம் மூலதன காரணம் யாரு? அவன் பைய எடுத்துன்னு வந்தான் தானே! அவன் எந்த கட்சியில சேர்ந்தவன் அப்டின்ட்டு பார்த்து, அவனும் மந்திரியாளா தான் இருப்பான். ஸோ, அவன தேடி கண்டுபிடிச்சு, அவனோட 2 காலையும் உடைச்சு, அவன ஒரு வீடியோ எடுக்க சொல்லுவாங்க. ஸோ, அந்த வீடியோ எடுத்து நீ ப்ரூவ் பண்ணு. என் மருமக தப்பானவன் கிடையாது. நான் சொல்லி தான் பிளான் பண்ணி தான் பண்ணேன் அப்டின்னோனே, அவனும் ஒத்து ஒரு வீடியோ எடுப்பான். ஸோ, நீ வீடியோ எடுத்து ப்ரூவ் பண்ணி என் மருமக வெளிய வந்துட்டா மட்டும் உன்ன நான் விட்டுருவா போறேன். அப்டின்னு சொல்லிட்டு அவன அங்கேயே கொன்னுட்டு, அவன் என்ன பண்ணான்னா, அவங்க ஃபேமிலி வக்கீல கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராக போவான். இந்த மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன். நீங்க தான் பார்த்துக்கணுன்ட்டு. ஸோ போலீஸ்காரன்லாம் ஃபர்ஸ்ட்ல ஆமா, ஓகே நல்லபடியா பேசியே கூட்டின்னு போயிட்டு, ஃபைனலா அவன் கால ஷூட் பண்ணி என்ன சொல்லுவான்னா, "உன்னால எவ்ளோ பிரச்சனை தெரியுமா? நீயும் உன் அப்பாவும் உண்டில்லன்னு என்ன ஆக்கிட்டீங்க. எங்க வாழ்க்கையவே நரகமாக்கிட்டீங்க. ஐஏஎஸ் ஆஃபீசர அட்டாக் பண்றதுக்கு மேலதிகாரிங்க எங்களுக்கு பிரஷர் பண்ணி, அவங்க எங்கள நிம்மதியா வாழ விடாம, சாவ விடாம பண்ணாங்க. ஸோ உன்னால இவ்ளோ ப்ரெஷர் எடுத்து வாழ முடியாது. நீ இப்ப ஜெயிலுக்கு போற. நாங்க இனிமே நிம்மதியா இருக்க போறோன்ட்டு அவரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு. பட் அந்த டைம்ல வந்து அவங்க எக்ஸோட ஹஸ்பண்ட் வந்து வெளிய வந்துருவாரு. பட் வெளிய வந்தோனே எக்ஸோட கசின் என்ன சொல்லுவாருன்னா, "அண்ணி இங்க சேஃபே கிடையாது மாமாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவர கூட்டிட்டு போறாரு. ஸோ இத கன்டின்யூ நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன்.